மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா கூத்தியார்குண்டு பகுதியில் அமைந்துள்ள நிலையூர் கண்மாய் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாயாகும். கண்மாய் கரையில் 8 மீட்டர் அகலத்திற்கும் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு கரைப்பாதை அகலப்படுத்தப்பட்டு கரை பலப்படுத்தப்பட்டது. இந்த கண்மாயிலிருந்து பல வாய்க்கால்கள் வழியாக விவசாய நிலங்களுக்கு நீர் செல்கிறது. கலுங்கு மறுக்கால் வாய்க்கால் கண்மாய் நீர் நிறைந்து வெளியேறும் அடையாளமாக மட்டுமே உள்ளது. இது விவசாய வாய்க்கால் கிடையாது. இதன் நீளம் சுமார் 300 மீட்டர். கத்திரி வாய்க்கால் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்தில் செல்கிறது. இந்த வாய்க்கால் வழியாக சுமார் 120 ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. முனியாண்டி கோவில் வாய்க்கால் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த வாய்க்கால் வழியாக சுமார் 450 ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. பெரியமடை வாய்க்கால் 2 கிலோமீட்டர் நீளத்தில் கருவேலம்பட்டி ஊர் வரை செல்கிறது. இந்த வாய்க்கால் வழியாக சுமார் 600 ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சார்நோடை நிலையூர் வாய்க்கால் முச்சிக்குளம் கண்மாய் வரை சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்தில் செல்கிறது. இந்த வாய்க்கால் வழியாக சுமார் 1300 ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஒரு வாய்க்கால் வழியாக சுமார் 13 கண்மாய்களுக்கு நீர் செல்கிறது. இந்த பகுதிகளில் மா, தென்னை, வாழை, நெல், பருத்தி மற்றும் மல்லிகை பூ ஆகியவை விவசாயமாக நடைபெற்று வருகின்றன. இத்தகைய நற்பணி செய்ய எங்களுக்கு மாபெரும் துணையாக இருந்து கனரக அகழ்வு இயந்திரம் வழங்கிய கோமட்ஷூ என்னும் ஜப்பான் நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். 1000 கைகள் கோர்த்து நின்றோம். அந்த 1000 கைகளுக்கும் கை கொடுத்தது ஓர் இயந்திரக்கை. அந்த கோமட்ஷூவின் இயந்திரக்கைக்கு எங்களின் அன்பு முத்தங்கள். திருப்பூர் வெற்றி அறக்கட்டளை மற்றும் மதுரை மிட்டவுன் ரோட்டரி சங்கம் இணைந்து மதுரையில் உள்ள 10க்கு மேற்பட்ட கண்மாய்களை புனரமைத்து தண்ணீர் வழித்தடத்தை சரி செய்து நீர் மேலாண்மை செய்துள்ளோம்.